கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளும் புலிக்குன்றம் என்ற பகுதியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு இந்த தேவன் இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணும்படியாக அதுக்கான பாஸ்டர் நம்மளோட கூட இருக்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காலைகள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார். இந்த வார்த்தை சொன்னபடியே இந்த இடம் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டு அநேக மக்கள், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணும்படியாக நம்முடைய இருதயமாகிய அந்த ஒரு அறைக்குள்ள ஒருவேளை இருள் இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கலாம். அந்த இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே இங்க வருகிற பிள்ளைகள் ஒரு வெளிச்சத்தை கண்டு இந்த ரேஸ் ஆஃப் லைட் என்று சொன்ன வார்த்தைப்படியே இந்த ஒளியிடத்துக்கு வரும்போது தேவன் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய இல்லத்தை ஆசீர்வதிப்பார். அவங்க செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் பெருக செய்வார். முக்கியமாக அவர்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுக்கென்று கடைசி வரைக்கும் வாழும்படியாக இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஜெபிக்க போறோம். நீங்களோட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கிறேன். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எனக்கென்று ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை உமக்கென்று ஏற்படுத்தி இதனால் நாங்கள் ஆண்டவரை குழுவாக சேர்ந்து வந்து இதை நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியாக, பிரதிஷ்டை செய்யும்படியாக ஆண்டவரே தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்நாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே இந்த ஒளி இடத்துக்கு ஜாதிகளும் ஆண்டவரே ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொல்லும் வார்த்தைப்படி ஆண்டவரே இந்த இடத்துக்கு அநேக மக்கள் ஆண்டவரே இருளில் இருக்க மக்கள் வெளிச்சத்தை காணும்படியாக கிருபை தருவீராக ஜெபிக்கிறோம். இது எங்களால் முடியாத ஆண்டவரே, ஆனா என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தைப்படியே உம்முடைய ராஜாவின் கரத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே ஒளியாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே, என் தேவன் எங்கள் மேல் பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இங்க வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக பலனடையத்தக்கதாக, உமக்குள்ளாக மகிழ்ந்து கனிகூறத்தக்கதாக ஸ்தலத்தை மாற்றுங்கப்பா. இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களின் குடியை சொல்லி வருவாக சொல்லுவாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேவனுடைய ஊழியக்காரராகிய எங்களையும் தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். உங்களுடைய துணியை நாங்கள் சொல்லி வருகிறாங்க. அநேக இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணும்படியாக அவருடைய இருதயத்தை மாற்றுகிற தேவனை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இந்த எல்லை எங்கும் நடத்தளிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஆண்டவரை கொள்ளை பங்கிட முடியாது, கொள்ளடிக்க முடியாது சொல்வது போல இங்க இருக்க எல்லா பலமுள்ள ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே மத்தேயு 18:18 கட்டி அப்புறப்படுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்களும் விடுதலையாக்கி உங்களுடைய ரத்த கோட்டைகள் இந்த ஸ்தலத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க இருக்கிற கிராமத்துக்கு ஒவ்வொரு பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய விடுதலை உணர்ந்ததாக செய்கிறேன். இதற்காக ஜெபித்த, உழைத்த, ஒத்துழைத்த, தாங்கின ஒவ்வொரு பிள்ளைக்கு ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக
இருக்கிறோம்.